ரத்தினங்கள்ல ரத்தின மோதிரம் அப்படின்னு எல்லாருமே பயன்படுத்துறாங்க. சில பேர் நெக்லஸ் எல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ரத்தினங்கள் நம்மளுடைய வாழ்க்கைய மாத்துமா? இதெல்லாம் பயன்படுத்தலாமா? நாம எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த பூதம் நமக்கு எப்போதுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா குறையவே கூடாது. அந்த பூதத்தை எப்போதுமே நம்ம பேலன்ஸா வச்சுக்கணும். நமக்குன்னு பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா நமக்கு உரிய ரத்தினத்தை நம்ம சரியா போட்டுக்கிறது நல்லது. அது பிறந்த லக்னப்படி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரத்தினங்கள் இவங்க நான் சொன்னது எல்லாமே நான் குறிப்பிட்டு சொன்ன லக்னக்காரர்கள் ஒரிஜினலா வாங்கி அதை அணியும் பொழுது என்ன பலன் நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை என்பது பெரும்பாலும் வராது. அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய வழி ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, இப்போ இன்னைக்கான டாபிக் ரத்தினங்கள். ரத்தினங்கள்ல ரத்தின மோதிரம் அப்படின்னு எல்லாருமே பயன்படுத்துறாங்க. சில பேர் நெக்லஸ் எல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ரத்தினங்கள் நம்மளுடைய வாழ்க்கைய மாத்துமா? இதெல்லாம் பயன்படுத்தலாமா? பொதுவா இந்த பூமி வாழ்க்கையை நன்றாக வாழணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாம ஜோதிடம் பார்க்கிறோம், வாஸ்து பார்க்கிறோம். பரிகாரம் அப்படின்றதே இந்த பூமியினுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழியில தடை இருக்குன்னா அதை சரி பண்ணதான். இப்ப உதாரணமா வீடு கட்டணுமா இதுக்கு போங்க, திருமணம் நடக்கணுமா இப்படி போங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ பஞ்சபூதத்துல நம்ம ராசி 12 ராசி இருக்கு இல்லையா, இந்த 12 ராசியுமே பஞ்சபூதத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அதாவது நெருப்பு ராசியை மேஷம், சிம்மம், தனுசு அப்படின்னும், நில ராசியை பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம் அப்படின்னும், காற்று ராசியை மிதுனம், துலாம், கும்பம் அப்படின்னும், நீர் ராசியை கடகம், விருச்சிகம், மீனம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரித்திருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல நாம எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த பூதம் நமக்கு எப்போதுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா குறையவே கூடாது. அந்த பூதத்தை எப்போதுமே நம்ம பேலன்ஸா வச்சுக்கணும். அப்படி பேலன்ஸா வச்சுக்கிட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த பூமியில நம்மளால சிறப்பாக வாழ முடியும். அதன் அடிப்படையில இந்த பூமி தான் மலை. இப்ப மலையாகவும் இருக்கிறது, இலகிய மண்ணாகவும் இருக்கிறது, களிமண்ணாகவும் இருக்கிறது. இப்படி பூமி நிறைய மண்கள் இருக்கிறது. அந்த மண்ணினுடைய மறுவடிவம் தான் பாத்தீங்கன்னா ரத்தினங்கள். மண்ணிலேயே உயர்ந்த தரமண், மண்ணிலேயே என்ன உயர்தர மண் அப்படின்றதுன்னா இந்த ரத்தினங்கள் தான். நம்ம பார்த்துக்கிட்டே வந்த வழிபாட்டுல ஒரு விஷயத்த பார்த்திருப்போம். என்னன்னா அந்த சில ஜீவராசிகளுடைய காலடிப்பட்ட மண்ணை எடுத்து வழிபடுங்க, நல்ல ஒரு பலன்னு. அதே போல இந்த நிலபூதம் இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு கெட்டு போச்சுன்னா அவன் செல்வந்தனாகவோ இல்லற மார்க்கத்துல நன்றாகவோ வாழ முடியாது. அதை வாழ வைக்கிற பலன் எது தருதுன்னா ரத்தினங்கள் தருகிறது. இந்த பூமியில நல்லா வாழணும்னா ரத்தினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம். அந்த நிலபூத வசியத்தை பயங்கரமா என்ன பண்ணுதுன்னா அது ஏற்படுத்துகிறது. அப்போ உதாரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காரைக்குடி பக்கம்னு போனோம்னா அத செட்டிநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வட்டார திருமணத்துல தங்கம் வெள்ளிலாம் பெருசு இல்ல, வைரம்தான் பெருசு. நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டோம்னா வைரத்துல இன்வெஸ்ட்மெண்டே பண்ண மாட்டோம். மேக்சிமம் தங்க வெளியில தான் பண்ணுவோம். ஆனா வைரம் தான் நிலபூதத்தினுடைய உச்சபட்ச ரத்தினம் அப்படின்னு சொல்லப்படுது. யாரு வைரம் அதிகமாக அணியிற கொடுப்பினை இருக்கிறதோ அவங்களுக்கு தான் நிலபூதம் ரொம்ப சூப்பரா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். வைரம் அணியறவங்களுக்கு. அதனால செல்வந்தர்களை நீங்க மேக்சிமம் பாருங்க, கோடீஸ்வர நிலையில் இருக்கிற அத்தனை பேருமே தங்கத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, வைரத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்லியிருப்பேன், ஒரு பெண் ஒரு சின்ன வைர முக்குத்தியாவது போடணும், வைர முக்குத்தி போட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நிறைய பதிவுகள்ல என்ன பண்ணிருப்பேன்னா சொல்லியிருப்பேன். இப்ப இந்த ரத்தினங்கள் என்ன பண்ணுது நம்ம லைஃப்லன்னா
பொருளாதாரத்தை மேம்படுத்துது. அவ்வளவுதான். நமக்குன்னு பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா நமக்கு உரிய ரத்தினத்தை நம்ம சரியா போட்டுக்கிறது நல்லது. அது பிறந்த லக்னப்படி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ராசிக்கல்லா இல்லாம லக்னக்கல்லா இருக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் இருக்கிறது. அதை பேஸ் பண்ணி அந்த ரத்தினத்தை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமா என்ன கிடைக்கும்னா செல்வ நிலை உயரும். காரணம், நிலத்தத்துவம் நமக்கு எதை உறுதி செய்கிறது என்றால் செல்வ நிலை. அப்ப ரத்தினங்கள் நமக்கு எதை உதவி செய்ய குறிக்கிறது என்றால் நம்மளுடைய செல்வ நிலைய. ஓகேவா? சோ அதன்படி பார்க்கும் பொழுது நாம் பிறந்த லக்னப்படி ரொம்ப ராசியான ரத்தினங்களை நம்ம உடல்ல எப்போதுமே வச்சுக்கிறது நமக்கு பாசிட்டிவான பலனை கொடுக்கும். அப்படி பார்த்தோம்னா மேஷம், இந்த மேஷ ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரத்தினம் நவரத்தினத்துல போடலாம் அப்படின்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் புஷ்பராகம், எல்லோ சஃபயர்னு சொல்லுவோம். இதை வந்து அணிந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது அவர்களுக்கு எப்போதுமே சுபிக்ஷமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி ரிஷபம், ரிஷப ராசிக்காரர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மரகத பச்சை அதை வந்து அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரீன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். மிதுன ராசி அல்லது லக்னக்காரர்கள், நான் சொல்றது லக்னம், ஓகேவா? மிதுன லக்னக்காரர்கள், இந்த லக்னக்காரர்கள் வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் அந்த மரகத பச்சையை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னம், இவங்க வந்து முத்து அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன். இவங்களுக்கு கடகலக்கணக்காரங்க முத்து போட 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 லைஃப் பயங்கரமா growth ஆகும். சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா ரூபி எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல பலன் இருக்கும். கன்னி லக்னக்காரர்கள் வைரம், கன்னி லக்னக்காரர்கள் வைரம் போடுறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ். அதே போல துலா லக்னக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீலக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியதை போடுறது அவங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியை என்ன பண்ணுன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக லக்னக்காரர்கள் இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ சஃபயர் என்று சொல்லக்கூடிய இந்த குருவுக்கு உரியதை போடுறது அவ்வளோ நல்லது. தனுசு லக்னக்காரர்கள் இவர்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம்னா பவளத்தை அணியலாம். பவளம் அணிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னக்காரங்களுக்கு. அதே போல மகர லக்னக்காரர்கள் இவங்களும் வைரத்தை அணியலாம். இவங்க வைரத்தை அணிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னக்காரர்கள் இவங்களுக்கும் வைரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. மீன லக்னக்காரர்கள் இவர்களுக்கு முத்து சிறந்தது. இந்த ரத்தினங்கள் இவங்க நான் சொன்னது எல்லாமே நான் குறிப்பிட்டு சொன்ன லக்னக்காரர்கள் ஒரிஜினலா வாங்கி அதை அணியும் பொழுது என்ன பலன் நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை என்பது பெரும்பாலும் வராது. அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய வழி ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதுல மெயினான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரூபி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சூரியனுக்கு உரியது வந்து ரூபின்னு சொல்றோம். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோதிர விரல்ல அணியணும். ரூபியை வந்து மோதிர விரல்ல அணியணும். அதே போல மரகத பச்சை கல்லே நம்ம மோதிர விரல்ல அணியலாம். வைரத்தையும் என்ன பண்ணலாம்னா மோதிர விரல்ல அணியலாம். அதே போல முத்து இருக்கு இல்லையா, அதை சுண்டு விரல்லையும் அணியலாம், மோதிர விரல்லையும் என்ன பண்ணலாம்னா அணியலாம். வைரம் இருக்கு இல்லையா, அதை இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நடுவிரல்ல அணியலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் புஷ்பராக கல் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆள்காட்டி விரல்ல அணியலாம். பவளத்தையும் ஆள்காட்டி விரல் அணியலாம், இல்லைன்னா மோதிர விரல்ல அணியலாம். இது மாதிரி கரெக்டா ஃபாலோ. நீலக்கல் அப்படின்னு வரும்பொழுது அதை வந்து நடுவிரல்ல என்ன பண்ணுவோம்னா அணியலாம். இது மாதிரி இந்த ரத்தினங்கள் நம்ம உடம்புல இருக்கிறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ். நான் இதை மீண்டும் சொல்றேன், நான் ரத்தினம் வச்சிருக்கணும் இந்த மோதிரம் என்கிட்ட கிடைக்கும்ன்ற ப்ரமோஷன் கிடையாது. இது ரத்தினங்களை பத்தின ஆராய்ச்சியில் ஈடுபட்டது. இன்னும் ஒண்ணு, ரத்தினங்கள் அவ்வளவு எளிமையா ஒரிஜினலாவும் கிடைச்சிடாது. அது நம்ம டெஸ்ட் பண்ணி தான் வாங்கிக்கணும். ஏன்னா முத்து கிடைக்கல, எந்த ரத்தினமும் அவ்வளவு பாசிட்டிவா கிடைக்கல. இன்னும் ஒண்ணு, நவரத்தின மோதிரங்கள் இருக்கு இல்லையா, இந்த 9 கல்லையும் ஒன்றாக வைத்து கையில் என்ன பண்ண கூடாதுன்னா அணியக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அணிஞ்சதை நானே பார்த்திருக்கேன். அது மாதிரி கூடாது, நிறைய பேர் அணியிறாங்க. எல்லா கிரகத்தையும் நம்மளால பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அது மனிதன் அணிந்து கொள்ளக்கூடாது. கோவில்ல இருக்கிறது வேற, நாம் அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா அணியவே கூடாது. இப்படி நான் சொல்லியிருக்க இந்த ஒவ்வொரு லக்னத்திற்கு உரிய ரத்தினங்களை கரெக்டா அணிந்து கொள்ளும் பொழுது மேக்சிமம் அவங்களுடைய ஸ்பீச், அவங்களுடைய கிளாரிட்டி, அவங்க வாழ்க்கையில எதை நோக்கி கரெக்டா கோல்ல போறாங்கன்றதுடைய பெனிஃபிட்ஸ் பக்காவா இருக்கும். இதை இரவு நேரத்தில் அணிந்து கொள்ள கூடாது. இரவு நேரத்துல பூஜை அறையில பால்ல கழட்டி போட்டுறணும். அப்படி இல்லைன்னா அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல கழட்டி நம்ம வச்சுட்டு தினமுமே அடுத்த நாள் காலையில
அந்த ரத்தினத்திற்கு உரிய கிரகம் எதுவோ அதற்குரிய மந்திரத்தை சொல்லி ஒரு பூ வச்சுட்டு தீபாராதனை காண்பித்து எடுத்து அணிந்து கொள்ளணும். இவ்வாறு அணியும் பொழுது செல்வ நிலையில மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். சூப்பர் குருஜி, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு, என்னோட லக்னத்திற்கான அந்த ஸ்டோன் எது, அதை நான் பயன்படுத்தலாமா பயன்படுத்த கூடாதா, அதை நான் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விரல்ல அணியணும் அப்படிங்கிறது வரைக்கும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி குருஜி, நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை மற்ற ராசி மற்ற லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இது உங்க சேனல், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். அதே மாதிரி குருஜியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கு. டைரக்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் மூலமா பார்க்கணும், நான் வெளிநாட்டுல இருக்கேன் இல்ல வெளி மாநிலத்துல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்லைன் மூலமாகவே வாஸ்துவோட பேசிக்கான ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் வாஸ்து தெரியும், என்னோட வாஸ்து குறைபாடை நானே சரி பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உங்க வீட்டு வாஸ்துவை நீங்களே சரி செய்து கொள்ளலாம். இது ஒரு அற்புத வாய்ப்பு, யாருமே தவற விட்டுறாதீங்க. 7 நாள் தான் இந்த கிளாஸ். 7 நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூட்சம வாஸ்து முறைகளை நம்ம குருஜி சொல்லி தர போறாங்க. எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க.